الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. الشيطان يعدكم الفقر والفحشاء والله يعدكم مغفرة وفضلا. صدق الله العظيم. وقال نبينا وحبيبنا ومرشدنا رسول الله صلى الله عليه وسلم قال: الصوم جنة، أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முத்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் நற்பாக்கியங்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹினுடைய பேரருளால், பெரும் கிருபையால் தவமிருந்து காத்திருந்த ரமலானினுடைய மாதம் நம்மிலே வந்து மூன்றாவது ஜும்ஆவிலே நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். இது அல்லாஹ் நம்மீது செய்த பேருபகாரமாகும். ரமலானுக்கு முன்னால் எத்தனையோ பேர் நம்மை விட்டும் பிரிந்தவர்களாக, நம்மை விட்டும் வஃபாத்தானவர்களாக, இந்த உலகத்தை விட்டும் காலம் சென்றவர்களாக, அந்த வரிசையிலே அல்லாஹ் நமக்கு ஆயுளை கொடுத்தான், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தான், நோன்பு நோக்கின்ற பாக்கியத்தை கொடுத்தான், மற்ற அமல்கள், குறிப்பாக தராவி தொழுகையினுடைய தௌஃபீக்கை கொடுத்தான். இதுவெல்லாம் அல்லாஹ் நமக்கு செய்த பேருபகாரம் என்பதில் எவ்வித ஐயமும் கிடையாது. ஏன் எத்தனையோ பேர் இந்த ரமலானிலே வந்து பாக்கியம் பொருந்திய இந்த 3 ஜும்ஆக்களை பெற முடியாதவர்களாக இவ்வுலகத்தை விட்டும் பிரிந்திருக்கிறார்களே. சமீபத்தில் நம்முடைய இனங்கள் வாழுகின்ற ஈரான் போன்ற நாடுகளில் எத்தனை முஸ்லிம்கள் இன்றளவிலும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எதிரி நாடுகளால் புண்புறுத்தப்பட்டு சிரமங்களில் ஆளாக்கப்பட்டு பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியிலும் கூட அல்லாஹ்வினுடைய பெருங்கடமையான ரமலானை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நோன்பை நோற்று கொண்டுதான் இருக்கிறார்கள். இரவு தொழுகைகளை தொழுது கொண்டுதான் இருக்கிறார்கள். எவ்வித பயமும் இல்லாமல், எவ்வித நடுக்கமும் இல்லாமல், எந்த விதமான தடங்களும் இல்லாமல் இலகுவாக இருக்கின்ற ரமலானை நாம் சரியான முறையில் பயன்படுத்தவில்லை. எதுவும் தொந்தரவு அல்ல, எதுவும் பிரச்சனை அல்ல. நோன்பு நோற்பதற்கோ, தராவி தொழுவதற்கோ, இரவு வணக்கத்திற்கோ, பகல் வணக்கத்திற்கோ, எவ்வித அமல்களிலும் எந்த விதமான தடங்களும் இல்லை, பயமும் இல்லை, எவ்வித அச்சமும் இல்லை என்றாலும் கூட நம் உலகத்தில் வாழுகின்ற, குறிப்பாக நம் சமூகத்தை, நம்மை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது 15 நாட்கள் கடந்து விட்டது. இதுவரை ரமலானை நாம் ரமலானாக ஆக்கவில்லையே. ரமலான் வந்தால் ஒரு நபருடைய பாவ கரைகளை எல்லாம் அழித்து விடும் என்ற அர்த்தத்தை கொண்ட ரமலானை உண்மையான ரமலானாக நாம் ஆக்கவில்லையே. ஏன் நம் இவ்வாறு பின்தங்கி இருக்கிறோம்? பரக்கத்து பொருந்திய, ரஹமத்து பொருந்திய மிகப்பெரிய அருட்கொடையான எல்லாம் நபிமார்களும் தவித்தார்கள், ஏங்கினார்கள். ரமலானினுடைய ஒரு நாள் எனக்கு கிடைக்காதா என்று. அப்பேற்பட்ட ரமலானை நாம் இலகுவாக அடைந்திருக்கிறோமே. இந்த ரமலானில் இதுவரை நாம் என்ன செய்தோம்? 15 நாட்கள் கடந்து விட்டது. நாம் சொல்வதை போல் முதல் 10 நடக்கும், 2வது 10 ஓட்டம் எடுக்கும், 3வது 10
பறக்கும் என்பார்கள் அறிஞர்கள் எல்லாம். 15 நாட்கள் எப்படி போனதென்றே தெரியவில்லை. நடக்கின்ற 10, ஓடுகின்ற 5, மீதம் இருக்கின்ற பறக்கின்ற 15 நமக்கு கிடைக்க போகிறது. நம் வாழ்க்கையை நினைக்க வேண்டும். ஒவ்வொரு நோன்பையும் நாம் நினைக்க வேண்டும், இது என்னுடைய கடைசி ரமலானாக இருக்காதா? இது என்னுடைய கடைசி நோன்பாக இருந்தால் நான் என்ன செய்வது? என்னுடைய கடைசி தராவியாக இருந்தால் நான் என்ன செய்வது? இப்படி மௌத்தை பற்றி அஞ்சுகின்ற வாழ்க்கையோடு சேர்ந்த ரமலான் ரமலானாக இருக்கும். ஏதோ வந்தது ரமலான், சாறு செய்தோம், இஃப்தாரு செய்தோம், நோன்பு நோட்போம் என்றல்ல ரமலான். நம் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். நம் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்த வேண்டும். நம் பாவங்களை போக்க வேண்டும். நம்முடைய ஆசைகள் நிறைவேற வேண்டும். நம் எதிர்பார்ப்புகள் நடைபெற வேண்டும். நம்முடைய நியத்துகள், நம்முடைய தேவைகள், நம்முடைய ஆரோக்கியமான வாழ்வு எல்லாம் இருந்தும் கூட ரமலானை நாம் ரமலானாக பயன்படுத்தவில்லையே. மாற்றார்கள் எல்லாம் அவரவர்களுடைய பண்டிகைகளை சரிவர நிறைவேற்றுகின்றார்களே. அவருடைய கொள்கையில், அவருடைய தீனில், அவருடைய மார்க்கத்தில் அவர் எந்த கொள்கையை கொண்டு இருக்கிறார்களோ அதிலே அவர்கள் சரியாக இருக்கிறார்களே. நாம் ஏன் இன்னும் முன்வரவில்லை? நோன்பு வந்தது, 15 நாள் போனது, இதுவரை நாம் என்ன செய்தோம்? வாழ்க்கை ரீதியில 2 விதமான அமல். ஒண்ணு உடல் ரீதியாக நாம் செய்கின்ற அமல்கள், தொழுவது, நோன்பு நோற்பது, குரான் ஓதுவது, இதுவெல்லாம். 2வது பொருளாதார ரீதியாக நாம் செய்ய வேண்டிய அமல். என்ன செய்தோம் இதுவரையிலும்? உடலாலும் ஒன்றும் செய்யவில்லை, பொருளாலும் ஒன்றும் செய்யவில்லையே. எத்தனை பேர் இதுவரை ஜக்காத்துடைய கணக்கு எடுத்திருப்போம்? அல்லாஹ் இந்த உலகத்துல வசதி வாய்ப்புகளை கொடுத்தாங்க. வசதி வாய்ப்புகள் என்ற பொருட்செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தாங்க. உலகத்துல எத்தனை ஏழைகளுக்கு மத்தியில், எத்தனை வறியவர்களுக்கு மத்தியில், எத்தனை இயலாதவர்களுக்கு மத்தியில் நல்ல பொருட்செல்வத்தை கொடுத்தான். தங்குவதற்கு நல்ல வீடு, உண்ணுவதற்கு நல்ல உணவு, வசதியான குளிர்சாதனங்கள் எல்லாமே அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே. இந்த கொடுத்த பணத்திற்காக வேண்டி இதுவரை நாம் என்ன முன்னேற்பாடுகள் செய்தோம்? என்ன ஜக்காத்துடைய கணக்கு வழக்குகளை பார்த்திருக்கிறோம்? நமக்கு எவ்வளவு சொத்து இருக்கு என்பது நமக்கு தெரியும். அந்த சொத்திற்கு எவ்வளவு ஜக்காத்து தர வேண்டும் என்பதை கணக்கு செய்யவில்லையே. ஏன் ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்லி நியத்தும் செய்யவில்லையே. அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்தானே, பொருட்செல்வத்தை கொடுத்தானே. எத்தனை ஏழைகளுக்கு மத்தியில் அல்லாஹ் பொருட்செல்வத்தை கொடுத்தான். இந்த உலகத்துல ஆக பெரிய நியாமத் என்ன தெரியுமா? உடலாலும் பொருளாலும் செய்கின்ற நியாமத்துகள். அல்லாஹ் குரான்ல எங்க பார்க்கும் போதும், குரானில் பேசப்படும் பொழுது ஜோடியாக தான் பேசுவான். நீங்க தொழுதீங்களா? தொழுது முடிச்சுட்டு அடுத்த கடமை ஜகாத்தை கொடுங்க. எங்கேயும் அல்லாஹ் தனியா சொல்லல. ஏறத்தாழ குரானுடைய அட்டை டு அட்டையை புரட்டி பார்த்தோம்னா 27 இடத்துல அல்லாஹ் சொல்ற போது தொழுகுக, நோன்பு வைங்கன்னு சொல்லி அல்லாஹ் குறிப்பிட்டு ஜோடியா சொல்லல. எங்க எல்லாம் தொழுகுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானோ, உடல் ரீதியான வணக்க வழிபாடுகளில் அன்றாட செய்கின்ற 5 நேர தொழுகைகளை தொழுகுங்கள் எங்கெல்லாம் அல்லாஹ் சொல்றானோ, பக்கத்திலேயே அல்லாஹ் பேசுகிற வார்த்தை ஜகாத்து கொடுங்க, தான தர்மங்கள் செய்யுங்கள். பொருளாதார ரீதியாக நீங்கள் வலுப்பெற்று இருந்தால் ஏழைகளுக்கு வாரி வழங்குங்கள். பொருளாதார வசதிகள் உங்களிடத்திலே இருந்தால் மദ്രസാக்களுக்கு செலவு செய்யுங்கள். பொருளாதார வலு உங்களிடத்திலே இருந்தால் மஸ்ஜிதுகளுக்கு செலவு செய்யுங்கள் என்றெல்லாம் நல்லா குறிப்பிடுகிறானே. எங்கேயே இல்ல, குர்ஆன்ல பார்த்தான். தொழுகை என்று எங்கெல்லாம் அல்லாஹ் பேசுகிறானோ, ஜோடியாக பேசுகின்ற வார்த்தை ஜகாத்தை அல்லாஹ் சொல்கிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அல்லாஹ் எங்கெல்லாம் ஜோடியாக பேசுகிறானோ, ஒன்றன் பின் ஒன்றை பின்தொடர்ந்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்கெல்லாம் பேசுகிறானோ அங்கெல்லாம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், ஒன்றை செய்து மற்றொன்றை செய்யவில்லை என்றால் செய்த ஒன்று மக்பூலியத் கிடையாது. நோன்பு எங்கேயும் அல்லாஹ் ஜோடியா சொல்லல. ஆனா ஜக்காத்து தொழுகையோடு அல்லாஹ் ஜோடியா சொல்கிறானே. 5 நேரம் தொழுகிறோம், தஹஜ்ஜத் தொழுகிறோம், தராவி தொழுகிறோம், எல்லாம் தொழுகைய, எல்லா இபாதத்து செய்யறோம், யாசின் ஓதுறோம், குரான் ஓதுறோம். இதெல்லாம் உடல் ரீதியான வணக்க வழிபாட ஒரு பக்கம் செஞ்சுட்டு பர்ஃபெக்டா செய்யறோம்.
5 நேர தொழுகையை விட நோன்பு 15-16 நாட்கள் ஆகிவிட்டது, இன்னும் ஒரு வக்து கூட நான் விடல என்றெல்லாம் பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம். பக்கத்துல இருக்கின்ற வாத்து ஜகாத்து, ஜகாத்தை இதுவரை கணக்கு போடல, பொருளாதாரம் இருந்தும் நீங்கள் வசதி வாய்ப்புகள் இருந்தும் மற்றவர்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் நமக்கு நாம் சொல்லிக் கொள்ளலாம், நம்முடைய தொழுகை இன்னும் மக்பூலியத்தாகல, நம்முடைய தொழுகை இன்னும் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படல. அத்தாவுல்லாஹ் வ அத்தாவுர் ரசூல், அல்லாஹ் குர்ஆன்ல பேசும்போது வழிபட வேண்டும். யாருக்கு வழிபடணும்? அல்லாஹ் எதை சொல்றான்னு செய்யணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்றாங்களோ செய்யணும். இந்த ரெண்டையும் சேர்ந்தாதான், ரெண்டையும் சேர்ந்து செய்தால்தான் அது ஈமானாக ஆகும். சில பேர் அல்லாஹ் சொல்வதை மட்டும் செய்கிறார்கள், ரசூல் சொல்வதை செய்யவில்லை என்றால் அது ஈமான் கிடையாது. சில ரசூலை மட்டும் கேட்கிறார்கள், அல்லாஹ் சொல்வதை கேட்கவில்லை என்றால் அதுவும் ஈமானாக ஆகாது. எப்ப அத்தாவுல்லாஹ் அத்தாவுர் ரசூல், அல்லாஹ் ரசூல் இருவரையும் சொல்வதை செய்தால் மட்டும்தான் ஈமானாக ஆகுமோ, தொழுகையோடு சேர்த்து ஜகாத்து கொடுத்தால்தான், தொழுகையோடு சேர்த்து தான தர்மங்கள் செய்தால்தான், தொழுகையோடு சேர்த்து மதரசாக்களுக்கு வாரி வழங்கினால்தான், தொழுகையோடு சேர்த்து மஸ்ஜிதுகளுக்கு கொடுத்தால்தான், தொழுகையோடு சேர்த்து இல்லாதவர்களுக்கு நாம் உதவி செய்தால் மட்டும்தான் நம்முடைய தொழுகை ஒப்புக்கொள்ளப்படும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இப்னு அப்பாஸ் யாருன்னா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹும்ம அல்ஹிம்முல் குர்ஆன் வ ஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் குர்ஆனுடைய முழு ஞானத்தையும் யாருக்கு கொடுத்தானா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் கொடுத்தார். இந்த குர்ஆனுக்கெல்லாம் தஃப்சீர் எழுதுவாங்கல்ல, விளக்குரை, விளக்குரை எழுதும் பொழுது விளக்குரையாளர்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருப்பாங்க. எந்த குழுவாக இருந்தாலும் தலைமை இல்லாமல் செயல்படாது. அப்படி விளக்குரை எழுதுகின்ற முஃபஸ்ஸிரீன்கள் என்று சொல்லுகின்ற விரிவுரையாளர்களுடைய தலைவர் யாருன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த இப்னு அப்பாஸ் சொல்கின்ற வார்த்தை, அல்லாஹ் அகாமுஸ் ஸலா வ ஆத்து ஸகாத்னு சொல்லிட்டா, ஒருத்தர் தொழுது ஜகாத்து கொடுக்கல, ஒருத்தர் தொழுது தான தர்மம் செய்யலன்னா அவங்க எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கலாம், அவருடைய தொழுகை ஒப்புக்கொள்ளப்பட்ட தொழுகை இல்லை, அவருடைய தொழுகை மக்பூலியத் அல்ல. அப்ப உடலால் செய்கின்ற அமல்கள் எவ்வளவு முக்கியமோ அதையும் தாண்டி அதை ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் பொருளாதார ரீதியாகவும் நாம் வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும். பொருளாதாரத்தை ஏழை எளியவர்களுக்கு ஜகாத்து கொடுக்க வேண்டும், சதக்கா கொடுக்க வேண்டும், தான தர்மங்கள் எல்லாம் கொடுக்க வேண்டும். கொடுத்தால் மட்டும்தான் உண்மையான ஈமான் நம்மிடத்திலே வந்து சேரும். நிறைய பேரு இன்னைக்கு பொருளாதார வசதி அல்லாஹ் கொடுத்தான் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஞாபகம். இன்னைக்கெல்லாம் ஆடை இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க, சாப்பாடு இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க, சரியான வாழ்விடம் இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க. அல்லாஹ்வுக்கு லாக் லாக் சுக்ரியா செய்யணும். நமக்கெல்லாம் அல்லாஹ் நல்ல வாழ்விடத்தை கொடுத்திருக்கிறா, நல்ல உணவு பண்டங்களை கொடுத்திருக்கிறா, நினைக்கும் பொழுது சுதந்திரமா தெரிகின்ற இந்திய நாட்டுல வாழ்ற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். இப்படி எல்லாம் அல்லாஹ் நியமத்துக்கு மேல் நியமத்துகள், அருட்கொடைக்கு மேல் அருட்கொடையான பொருட்செல்வத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துள்ளானே, அந்த பொருளாதாரத்தை நாம் ஏழைகளுக்கும் மதரசாக்களுக்கும் மஸ்ஜிதுகளுக்கும் கொடுக்க வேண்டும் அல்லவா? கொடுக்காமல் வைத்திருக்கும் பேரு சில பேர் நினைக்கலாம், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து நான் மற்றவர்களுக்கெல்லாம் தரணும் தேவையில்லையே, நான் தான் சம்பாதிச்சேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் உழைச்சேன், யாரும் எனக்கு உதவி செய்யல என்றெல்லாம் சில பேர் நினைக்கிறாங்களே. இன்னும் சில பேர் அதை தாண்டி ஜகாத்து கொடுப்பதினால் என்னுடைய பொருளாதாரம் போகுது, வீணாக நான் ஏன் செலவு செய்யணும், என்னுடைய சேவிங்ஸ்ல என்னுடைய பேங்க் பேலன்ஸ்ல இருக்கின்ற அமௌண்ட்டை நான் ஏன் ஜகாத்து தரணும், ஜகாத்து கொடுத்தா அது செலவாயிடுது, அந்த காசு காணாம போயிடுது. ஷைத்தான் சொல்லுவான், ஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர வல் ஃபஹ்ஷா. ஷைத்தான் ஒருத்தருக்கும் என்ன மனசுல ஊசலாட்டம் செய்வான்னா, நீ ஜகாத் எல்லாம் கொடுத்துறாத, கொடுத்தனா உன் பணம் ரொம்ப கம்மி ஆயிடும், கடைசியில நீ திவாலா போயிடுவ, நீ ஒண்ணும் இல்லாதவனா போயிடுவ, அதனால பணத்தை சேமிச்சு வச்சுக்கோ, ஜகாத் எல்லாம் கொடுக்காத, பணத்தை வாரி வழங்காத, பணத்தை நீயே வச்சுக்கோ, கஞ்சத்தனம் பண்ணிக்கோ இருந்தா யாரு எவ்வா? ஷைத்தான் சொல்லுவான். ஆனா அல்லாஹ் சொல்லுவான், வல்லாஹு யஇதுகும் மக்ஃபிரத்தம் வ ஃபத்லா. உனக்கு இருக்கிற ஜகாத் பணத்தை நீ வெளியே கொடு, ஏழைகளுக்கு கொடு, மஸ்ஜிதுகளுக்கு கொடு, தேவை உள்ளவர்களுக்கு கொடு. அல்லாஹ் அதை கொண்டு என்ன கொடுப்பான்னா உனக்கு மக்ஃபிரத்தையும் கொடுப்பான், வ ஃபத்லா. நீ எந்த ஒண்ணு கொடுத்தியோ அதுக்கு பல மடங்கு அல்லாஹ் பரக்கத்து கொடுப்பான். எந்த ஒண்ணு நீ கொடுத்தியோ பல மடங்கு அல்லாஹ் பரக்கத்து கொடுப்பான்.
இது அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி. எங்கேயும் படிச்சுட்டு வந்த முல்லா கதையோ அந்த கதையோ அல்ல. அல்லாஹ் நேரடியாக சொல்லுகின்ற வார்த்தை வல்லாஹு யஇதுக்கும் மக்ஃபிரத்தவ ஃபத்லா. அல்லாஹ் உங்களுக்கு மக்ஃபிரத்தையும் கொடுப்பா, தான தர்மம் செய்தீங்களா அந்த பணத்தை இரட்டிப்பாக்கி உங்களிடத்துல கொடுப்பா. நல்ல தேவை இருக்கும் பொழுது தான தர்மம் செய்யுங்க. குறிப்பாக பிறை கணக்கின்படி ரமலான் வந்து விட்டது என்றால் உங்கள் பொருளாதாரத்தை கணக்கு போடுங்கள். உங்க சொத்து மதிப்பை எவ்வளவு இருக்கு என்பதை பாருங்கள். பார்த்து சேமித்து வைத்துக் கொள்ளாதீர்கள். அதற்கான ஜக்காத்தை தாராளமாக கொடுங்கள். அந்த ஜக்காத்து தான் உங்களுக்கான மிகப்பெரிய வியாபாரமாக இருக்கும். யார் இடத்துல செய்யற வியாபாரம்? அல்லாஹ்விடத்துல செய்யற வியாபாரம். அல்லாஹ் நம்ம பார்க்கணும். பொருளாதாரத்தை பத்தி ஜக்காத்தை பத்தி சொல்லும் போதும் உங்களுக்கு நான் பொருள் செல்வத்தை கொடுத்தேன், ஏதோ பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லல. இவ்வளவுதான் கொடுக்கணும்னு கட் அண்ட் ரைட்டா அக்யூரேட்டா அல்லாஹ் சொல்றான். 100க்கு 2.5%, 40க்கு 1, 100க்கு 2.5%. கண்டிப்பா நீங்க ஜகாத்து கொடுத்தே ஆகணும். ஏன்னா இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியாமத். உலகத்துல எத்தனை செல்வந்தர்கள் எத்தனை கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பொருளாதாரத்தை அல்லாஹ் தன் புறத்தில் இருந்து கொடுத்தான். வல்லாஹு கனியுன், அல்லாஹ் உண்மையில் பணக்காரன். வஅன்தும் ஃபுகரா, நம்ம எல்லாம் பார்த்து சொல்கின்ற வார்த்தை நீங்க எல்லாம் ஏழை எளியவர்கள். தெளிவான அர்த்தம் நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தை நீங்கள் எல்லாம் பிச்சைக்காரர்கள், நான் மட்டும் தான் பணக்காரன். நான் எந்த செல்வத்தை உமக்கு கொடுத்தேனோ அதனை ஜகாத்தாக நீங்கள் கொடுங்கள். ஏதோ கொஞ்சம் கொடுத்துருங்கன்னு அல்லாஹ் சொல்லல. ஏன்னா அல்லாஹ் கொடுத்தது நீ இவ்வளவுதான் கொடுக்கணும்னு கட் அண்ட் ரைட்டா சொல்றானா? எந்த அளவுக்கு ஜகாத் அல்லாஹ் வரி கொடுத்துறான்? நோன்பு வையுங்கள், சுத்தம் செய்யுங்கள், மஸ்தத்தாத்தும், உங்களால் முடிந்தவரை சுத்தம் செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லுவார். தொழுகுங்கள், உங்களால் முடிந்தவரை இஹ்லாஸோடு தொழுகுங்கள். நோன்பு வையுங்கள், உங்களால் முடிந்தவரை நோன்பு வையுங்கள். முடியாவிட்டால் நோன்பு விடுங்க. ஜக்காத்தை பத்தி பேசும்போது அல்லாஹ் எங்கேயுமே சொல்லல முடிந்தவரை ஜக்காத்து கொடுங்க அல்ல. நீ கட்டாயம் ஜக்காத்து கொடுத்துதான் ஆக வேண்டும். ஜக்காத்து கொடுக்கவில்லை என்றால் உங்ககிட்ட இருந்து எப்படி வாங்க எனக்கு தெரியும். மக்கரும் மக்கரெல்லாம் இந்த பொருளாதார செல்வந்தர்கள் எல்லாம் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க நான் அல்லாஹ்வை ஏமாத்துறேன்னு. ஆனா அவங்க எல்லாம் நினைத்து கொள்ளணும் வல்லாஹு கைருல் மாக்கிரீன், ஏமாற்றுபவர்கள் எல்லாம் பெரிய தலைவர் யாரு? ரப்புல் ஆலமீன். இன்னைக்கு 100 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் வச்சுட்டு 2500 ரூபாய் நீ காசு கொடுக்கலன்னா 2 லட்சம் ரூபாய்க்கு எல்லாம் செலவு வைக்கவும் தெரியும். கொடுத்த ரப்புல் ஆலமீனுக்கு எனக்கு தெரியாதா? எத்தனை பேர் பார்க்கிறோம் ஜகாத்து கொடுக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். என்றாலும் கூட ஜகாத்து கொடுக்காதவர்கள் தான் மிக நிறைய பேர்கள் ஆகிவிட்டார்கள். அவருடைய குடும்பங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நாம் சிந்திப்போமே, அவர்களுடைய ஏதோ ஒரு வம்சம், ஏதோ ஒரு பரம்பரை, ஏதோ ஒரு சுர்ரியத்துல அவருடைய மகனோ பேரன் பேத்தியோ அதை தாண்டி உள்ள வம்சமும் கூட குழந்தை இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க. பொருளாதாரம் இருக்கிறது, சரியான முறையில ஜக்காத்து தரல. எத்தனை பேருக்கு நிம்மதியான வாழ்க்கை இருக்குது? எத்தனை பேரு நிம்மதியா போய் தூங்குறாங்க? இன்னைக்கு ஏழைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது போய் படுத்தா தூக்கம் வருது. இந்த பணக்காரனுக்கு எல்லாம் தூக்கம் வரல. ஏன்னா அவன் ஜக்காத்து கொடுக்கல. ஜக்காத்து கொடுக்காதவருக்கு, ஏழைகளுக்கு கொடுத்த ஞானத்துகளை அவர் தான தர்மம் செய்யாத வரையிலும் அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை எல்லாம் தரமாட்டான். நிம்மதியான வாழ்க்கையை எல்லாம் தரமாட்டான். இதெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பணங்களை சேகரித்து வைத்துக் கொண்டு ஜமா மாலம் அவங்க எல்லாம் பணத்தை நிறைய சேர்த்து வச்சிட்டு இருக்கிறாங்க. எண்ணி எண்ணி பார்க்கறது, எண்ணி பார்த்துட்டு ஜக்காத்து கொடுக்க கிடையாது, பாக்கெட்லயே வச்சுக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் இது பொருந்தாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கெட்ல கையை விட்டாங்கன்னா எதை கிடைக்குதோ அதை தூக்கி கொடுப்பாங்க. நம்ம எல்லாம் பாக்கெட்லயே பாக்குறது. நம்ம எல்லாம் ரொம்ப டேலண்டானவங்க. அந்த நோட்டை தொட்டு பார்த்தாவே இது 500 ரூபா நோட்டா, 10 ரூபா நோட்டா, 20 ரூபா நோட்டான்னு தெரிஞ்சுப்போம். இருக்கிறதுலயே ரொம்ப பழைய நோட்டா தெரியும் 10 ரூபா நோட்டு. அதுதான் ஜக்காத்து கொடுப்போம். அதை கூட நம்ம 4 வாட்டி பார்ப்போம். இது 10 ரூபா தானா இல்ல 100 ரூபாவா, ஏமாந்து கீமாந்து கொடுத்துட போறோன்னு. எல்லாம் நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க, எடுத்து கொடுக்கணும் அல்லவா? அது எதுல் உல்யா கைரும் எதி சுஃபுலா. வலது கை கொடுப்பது இடது கைக்கும் தெரியக்கூடாதாம். ஏன்னா இடது கைக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அதாவது கண்ணுல பார்வை பார்த்துருச்சுன்னா 200 ரூபா எப்படி தர்றது, 500 ரூபா எப்படி போடுறது? அதனால வலது கை கொடுப்பது இடது கை கூட தெரியக்கூடாதாம். சில பேரெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ணுவோம்னா பாக்கெட்ல 500 ரூபா நோட்டே வைக்க மாட்டாங்க, சின்ன நோட்டே வச்சுப்பாங்க. அப்பதான் யாரு கேட்டாலும் சொல்லந்தால சொல்ல முடியாது, ஹதீஸ் எடுத்து கொடுக்கலாமே. பாக்கெட்ல 500 ரூபா வச்சிருந்தாதானே அதிலிருந்து சொன்ன மாதிரி தேடணும்.
சின்ன நோட்டா வச்சிருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பாக்கெட்ல கையை ஊத்தி எடுத்து கொடுப்பாங்களோ அது போல நம்மள கொடுத்துட்டு போயிடலாம என்னென்னமெல்லாம் இருக்கின்றதே அவர்கள் எல்லாம் விளங்கி கொள்ள வேண்டும். பணத்தை சேமித்து வைக்கிறார்களே, கஞ்சத்தனம் செய்கிறார்களே, அந்த கஞ்சத்தனம் எல்லாம் கயாமத்து நாள் அன்று எந்த கஞ்சத்தனம் எந்த பொருளாதாரத்தை நீ கொடுக்காமல் சேர்த்து வைத்தாயோ அதை அல்லாஹ் உனக்கு மாலையா போட்டு எழுப்புவான். என்ன மாலை? அந்த எந்த ஒண்ண நம்ம கஞ்சத்தனம் பண்ணி வச்சிருந்தோமோ அதையே கழுத்துல மாலைகளாக போட்டு அல்லாஹ் எழுப்புவான். அதுவே அவர்களுக்கு நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கின்ற மெட்டீரியலாக கருவியாக ஆகிவிடும் என்றெல்லாம் தெளிவான ஆயத்துகள் இருந்தும் கூட நம்ம எல்லாம் கேட்கின்றோம். கொடுப்பதற்கு மனம் வருவதல்ல, கொடுக்க வேண்டும். கொடுக்க கொடுக்க பெருகுவதுதான் ஜக்காத்து. நம்மளாம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போமா, இவர் கொடுத்தே வீணா போயிட்டாரு, தானந்த வீண் செலவு பண்ணி திவாலா போயிட்டாரு, கோடீஸ்வரரா இருந்தாரு, தெருக்கோடியில வந்துட்டாருன்னா கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஜக்காத்து கொடுத்தாரு, 4 குடும்பத்தை வாழ வச்சாரு, 4 மஸ்ஜித் கட்டுமான பணிக்கு காசு கொடுத்தாரு, 4 பிள்ளைகளுடைய மதரசா படிப்புக்காக வேண்டி காசு கொடுத்தாரு. இப்படி சொத்தை கொடுத்து 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 ஒரு தெருக்கோடியில வந்துட்டாரு கேள்விப்பட்டு இருப்போமா? மால் அவருடைய பணத்துல இருந்து ஒண்ணுமே குறையாது. மீன் சதக்கத்தின் சதக்கா செய்வதனால, தான தர்மங்கள் செய்வதனால நாம் கொடுக்கின்ற பணத்துல இருந்து ஒரே ஒரு 0.1% அளவு கூட குறையாது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, வல்லாஹு யஇதுக்கும் மக்ஃபிரத்தன் வ ஃபத்லா, அல்லாஹ் அதற்கு பல மடங்கு உங்களுக்கு சேமிப்புல கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு நாம் ஜக்காத்துகளையும் தான தர்மத்தையும் செய்ய வேண்டும். இந்த பூமி 2 வாட்டி உலகத்துல பொழந்துச்சு. நம்ம எல்லாம் வாழ்றோம் தெரியுமா? பள்ளம் அல்ல, பூமி பொழந்து உள்ள இழுத்துக்குச்சு. யார? காரூன். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல வந்த காரூன் நல்ல பணம் கொடுக்கப்பட்டிருந்து நல்ல செல்வந்தராக இருந்தான். எந்த அளவுக்கு செல்வந்தன்னா, அவனுடைய ஹசானாக்கள், பேங்க் லாக்கருடைய சாவியை சுமப்பதற்கு ஒரு ஒட்டகம் இருக்குமா. பொருளை அல்ல, அந்த வீட்டினுடைய அந்த அவருடைய குடோன், காரூனுடைய ஹசானாவினுடைய சாவியை சுமப்பதற்காக வேண்டி ஒரு குதிரையை வச்சிருப்பானா. அப்ப எவ்வளவு குடோன் வச்சிருந்திருப்பாங்க? சாவியை தூக்கிறதுக்கு ஒரு ஒட்டகனா அந்த பூட்டை திறந்த உள்ள எவ்வளவு பணம் இருந்திருக்கும். எல்லாத்தையும் அலிச்சாட்டியம் செய்தான். ஜகாத்து கொடுக்கவில்லை. ஏழை இளையவர்கள் எல்லாம் கேட்டார்கள், கொடுக்கவில்லை. மக்கள் எல்லாம் பார்த்து சொல்லுவாங்க, வாழ்ந்தா இவனை போல வாழணும். யாரு? காரூனை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை, வாழ்ந்தா இவரை போல வாழணும். என்ன வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்தான். எவ்வளவு பணம், நின்றா பணம், உட்கார்ந்தா பணம், தூங்குனா பணம். அவருடைய சாவியை சுமப்பதற்கே ஒரு ஒட்டகம் இருக்குது. வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணும்பா அப்படின்னு பேசுவான். அல்லாஹ் பார்த்துட்டே இருந்தான். அவன் அலிச்சாட்டியம் செஞ்சுட்டே இருந்தான். என்ன அலிச்சாட்டையும்? கொடுத்த பொருளாதாரத்துக்கு அவன் ஜக்காத்து கொடுக்கல. அல்லாஹ் கொடுத்த வசதிகளை அவன் தானம் தர்மம் செய்யல. அல்லாஹ் என்ன பண்ணா, பூமியை பழக்க செஞ்சா பூமி அவனை கவ்வி கொண்டது. உள்ள இன்னமும் போயிட்டு இருக்கிறான். ஹதீசுகள்ல வருது, காரூன பூமி உள்ள இழுத்து கொண்டுச்சு. எவ்வளவு நாள் உள்ள இழுத்துட்டே இருக்குன்னா, இந்த உலகம் அழியிற வரைக்கும் பூமி அவனை இழுத்து கொண்டே இருக்கும். ஏன்? கொடுத்த பணத்துக்கு ஜக்காத்து கொடுக்கல. பூமி பொழந்தது, காரூனை உள்ள இழுத்து கொண்டது. அதே பூமி இன்னொரு தடவை பிளந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன இருந்தாலும் மற்றவர்களுக்கு கொடுப்பாங்க. ஒரே ஒரு கவலை சாப்பாடு இருந்தாலும் கூட யாராவது மிஸ்கீன்கள், ஏழை எளியவர்கள் வந்தா கொடுத்துருவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விருந்தோம்பல் செய்வதில் இப்ராஹிமை போன்ற ஒரு நபி கிடையாது. கலீலுல்லா என்று சொல்லப்படுகின்ற அல்லாஹ்வினுடைய நெருக்கமான நண்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மாறி வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். தான தர்மங்களை மிக அதிகமாக செய்தார்கள். அல்லாஹ் அவர்கள் கொடுத்த நியாமத் என்ன தெரியுமா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம கொண்டு போயிட்டு ஹாஜிரா அம்மாவோடு சேர்த்து மக்காவில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாகம், தண்ணி குடிக்கணும். அப்படியே காலை போட்டு ஆட்டுறாங்க. பூமி அல்லாஹ் கலக்க செஞ்சு அங்கிருந்து ஜம்சம் வந்தது. இன்றளவிலும் ஜம்சம் ஊற்றெடுத்து கொண்டே இருக்கின்றது. உலகம் அழியும் வரையிலும், கயாமத் வரையிலும் ஜம்சம் என்பது வந்து கொண்டே இருக்கும். எங்க வேணாலும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படலாம். ஜம்சம் தண்ணி நிக்கவே நிக்காது. என்ன காரணம்? ஒரு ஜகாத்து கொடுத்தவனுடைய கால் அடியில் இருந்து நீர் பீரிட்டது. ஒரு ஜகாத்து கொடுக்க மறுத்தவனுடைய காலை பூமி உள்ள கவி கொண்டது. அப்ப பொருளாதாரம் கொடுக்கப்பட்ட செல்வந்தர்கள் எல்லாம் நம்மை நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும், நம்மை நாம் சீர் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஜகாத்தை நான் மற்றவர்களுக்கு கொடுக்கவில்லை என்றால்
ஒரு நாள் என்னையும் காரூனை போல் அல்லாஹ் தண்டிச்சுடுவான். ஜகாத்து நான் சரி வர கொடுத்தேனா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை எப்படி கண்ணியப்படுத்தினானோ இன்றும் ஜம்சமை பார்த்தால் விரும்பாதவர்கள் யாரும் அல்ல. எவ்வளவு தாகம் தீர்ந்திருந்தாலும் கூட இதுக்கு மேல ஒரே ஒரு டிராப் சொட்டு கூட தண்ணி குடிக்க முடியாது, அந்த அளவுக்கு வயிறு நிரம்ப குடித்து விட்டாலும் கூட ஜம்சம பார்த்தா குடிக்கணும்னு தோணும். என்ன காரணம்? வாப்பாவும் பிள்ளையும் சரிவர தன்னுடைய தான தர்மத்தை, தன்னுடைய ஜகாத்தை தன்னுடைய இயலாதவர்களுக்கு வாரி வழங்கினார்கள். அல்லாஹ் அவர்களுடைய காலடியிலிருந்து சம்சமை பேரிட்டார். அதே மறுத்த காரூனை பூமி பிளந்தது, உள்ளே இழுத்து கொண்டது. இது நமக்கான மிகப்பெரிய படிப்பினை. நமக்கு அல்லாஹ் எந்த செல்வத்தை கொடுத்தானோ அது ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் மஸ்ஜிதுகளுக்கும் மதரசாக்களுக்கும் நம் வாரி வழங்காவிட்டால் அல்லாஹ் நம்மை கேட்பான். அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தை லா ஹஸத இல்லா ஃபிஸ்னத்தை, ரெண்டு விஷயத்துல தவிர எந்த விஷயத்துக்கும் பொறாமப்படக்கூடாது. அத்தாவுல்லாஹு இல்மா, ஒருத்தருக்கு நிறைய கல்வி அல்லாஹ் கொடுத்தான், அவரை பார்த்து பொறாமப்படலாம், அவரை விட நான் அதிகமா படிக்கணும். ஒருத்தருக்கு அல்லாஹ் நல்ல பொருளாதாரத்தை கொடுத்தான், அந்த பொருளாதாரத்தை அவர் நல்ல விஷயத்துல செலவு செய்யறாரு, ஏழைகளுக்கு கொடுக்கிறார். மதரசாக்கள் மஸ்ஜிதுகள் பல்வேறு விதமான அசோசியேஷன்ஸ் பல்வேறு விதமான நிறுவனங்களுக்கு தேவையுள்ள போது அவர் கொடுக்கிறார் என்றால் அவரை பார்த்து நாம் பொறாமைப்பட வேண்டும். இவரை விடவும் நாம் அதிகமாக தான தர்மம் செய்ய வேண்டும். அப்ப எந்த விஷயத்திலையுமே பொறாம கொள்ளக்கூடாது. ஆனால் ஒருவர் பணத்தை தான தர்மம் செய்கிறார் என்றால் அவரை பார்த்தும் பொறாமைப்படுவதற்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அந்த ஜகாத், அந்த தான தர்மங்கள், எளியவர்களுக்கு உதவுதல் என்பது எவ்வளவு முக்கியமானதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் காலத்திலும் ஏழைகளும் இருந்தாங்க, சஹாபாக்கள் காலத்திலும் பணக்காரர்களாக இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன பணக்காரங்க? மறதி எல்லாம் விட்டு போகும்போது தம் 3 பிள்ளைக்கு ஒவ்வொரு லட்சம் ரூபாய் சொத்தை வச்சுட்டு போனாங்க. ஏழையாதான வாழ்ந்தாங்க. என்ன பணத்தை வச்சிருந்தாங்க? அரசராக இருக்கும் பொழுது, ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது கூட ஒட்டு போட்ட சட்டத்தானே போட்டுட்டு இருந்தாங்க மறதி எல்லாம். ஆனா கடைசி மௌத்தாக்கும் பொழுது 3 பேருக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை விட்டு போனாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு அந்த காலத்திலேயே தம் பிள்ளைக்காக வேண்டி 5.5 கோடி சொத்தை விட்டு போனாங்க. இதெல்லாம் எத்தனை பேர் வாழ்க்கையை ஆடம்பரமாக வாழ்கிறோம்? சஹாபைகளுடைய வாழ்க்கையை திருப்பி பார்த்தா ஒண்ணும் இல்லாதவங்களா இருந்தாங்க, ஆனா சொத்துகள் இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? மறதி எல்லாம் சொல்லுவாங்க, என்கிட்ட நான் என்ன இருந்தாலும் கேட்டவருக்கு இல்லைன்னு சொன்னதே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவரை யாருக்குமே இல்லைன்னு சொன்னது கிடையாது. நம்ம எல்லாம் சொல்றோமே லா இலாஹ இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. லா என்ற வார்த்தைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லால மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. வணக்கத்துக்குரிய இறைவன் ரப்பை தவிர யாரும் இல்லை. இந்த வாசகத்தை தவிர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வருஷத்துல எங்கேயுமே இல்லை என்ற வார்த்தையை சொன்னது கிடையாது. எனவேதான் ரசூலுடைய சுன்னத்து, வீட்டுல ஏதாவது இருக்காமான்னு கேட்டா ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு பதில் சொல்லக்கூடாது, இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு தான் சொல்லும். ஏன்னா ரசூலுடைய 63 வருஷத்துல இருந்து இல்லை என்ற வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் போது மட்டும்தான் வந்திருக்கிறது, மற்றபடி வரவில்லை. சஹாபாக்களிலும் ஏழைகளும் இருந்தார்கள், பணக்காரர்களும் இருந்தார்கள். இவர்களும் தொழுவார்கள், இவர்களும் தொழுவார்கள். இவர்களும் நோன்பு நோப்பார்கள், இவங்களும் நோன்பு வைப்பாங்க. இவரும் நல்ல அமல்களை எல்லாம் செய்வாங்க, இவரும் நல்ல அமல்கள் எல்லாம் செய்வாங்க. இப்ப நன்மைகளுடைய பட்டியலை பார்க்கும்போது 2 சஹாபிகள், ஏழைகளுடையதும் ஒரே லிஸ்டா இருக்கும், பணக்காரருடைய ஒரே லிஸ்டா இருக்கும். ஆனா ஜகாத்து கொடுக்கணும்னு சொல்லும் போது பணக்காரெல்லாம் ஜகாத்து கொடுத்துருவான், ஏழைகள் எல்லாம் பார்ப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி போனாங்க, ரசூல் எல்லாம் அவங்க பணக்காரங்க, நாங்க ஏழைங்க. அவங்களும் தொழுறான், நானும் தொழுறேன். அவங்களும் நோன்பு வைக்கிறான், நானும் நோன்பு வைக்கிறேன். இப்ப எங்களுடைய அமல் டேலியா சரிசமமா இருக்குது. ஆனா அவங்க ஜகாத்து கொடுத்து அவங்களுடைய நன்மை அதிகமாயிடுது. ஜகாத்து கொடுக்குறாங்க என்ற பொருளாதாரம் இல்லை யார சொல்லலாம், நான் என்ன பண்றது? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருக்கு பொருளாதாரம் இல்லையோ ஜகாத்து கொடுத்தவர்களுடைய நன்மை உமக்கு வர வேண்டும் என்றால் சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை ஓதிக்கோ. இந்த 100 தஸ்பீஹாத்தை ஓதுனா அவன் ஜகாத்து கொடுத்தா என்ன நன்மை கிடைக்குமோ நீ இதை ஓதுனா உனக்கு அந்த நன்மை கிடைச்சிடும் போனாங்க. ஏழைகள் எல்லாம் சந்தோஷமா போனாங்க. பள்ளியில உட்காந்து சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர். பணக்கார சாஹிப் எல்லாம் பார்த்தாங்க, எப்பவுமே எல்லாமே ஒரு ஓதிட்டு இருக்கிறாரு. ஒருத்தர் கூப்பிட்டு என்ன ஓதுறீங்க? இது மாதிரி நாங்க ரசூல்கிட்ட போனோம், செல்வந்தர்களா அவங்க எல்லாம் ஜகாத்து கொடுப்பாங்க, நீங்க இதெல்லாம் ஓதிக்க மாட்டாங்க, அதுக்கு இது டேலி ஆயிடும்.
பணக்காரனும் போய் உட்கார்ந்து ஓத ஆரம்பிச்சுட்டாங்க. சுபான் அல்லா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர். ஏழை சஹாபாக்கள் போனாங்க, யார சூழல்லா நீங்க சொன்னீங்க, இப்ப பணக்காரர்கள் அதை ஓதுறாங்க, அதனால அல்லாஹ் அவங்களுக்கும் அந்த நன்மையை கொடுத்துருவான், நான் என்ன பண்றது? அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, ஸாலிக ஃபத்லுல்லாஹி மையஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு மட்டும்தான் பொருளாதாரத்தை கொடுப்பான், அந்த பொருளாதாரம் தான் அவருக்கான கைர். வயின் தரக்க கைரனில் வசியா, பணத்தை பற்றி சொல்லும் போது பணம் கயிறு என்று அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றா, இன்னொரு இடத்துல இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உன்னுடைய பணச்செல்வமும் பொருட்செல்வமும் உனக்கான ஃபித்னாங்க. அப்ப கயிறு எப்ப ஆகும்? கொடுத்த பணத்தை நல்ல முறையில செலவு செஞ்சா அது கயிறு ஆகும். கொடுத்த பணம் நல்ல முறையில் செலவு செய்யப்படவில்லை என்றால் அதுவே நமக்கான ஷர் ஆகிவிடும். நாம் எல்லாம் நிறைய தான தர்மங்கள் செய்ய வேண்டும். அல்ல எந்த வசதி வாய்ப்புகளை நமக்கு எந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறானோ சரிவர டிவைட் செய்து கொடுக்க வேண்டும். ஒரு நபரிடத்துல 88 கிராம் 11 சவரன் நகை இருக்குதுன்னு அவரு ஜக்காத்து கொடுக்கணும். வெள்ளியில 612 கிராம் ஒருத்தர்கிட்ட ஜக்காத்து வெள்ளி நாணயம் இருக்குதுன்னு அவரு ஜக்காத்து தரணும். இன்னைக்கெல்லாம் வெள்ளி வாங்கி வைக்கிறவங்க, பணம் வாங்கி வைக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க. பேங்க் பேலன்ஸ்ல தான் சேவிங்ஸ்ல இருக்குது. இப்ப எதை கவனிச்சு காசு ஜக்காத்து என்பது கடுமையாகும்? ஒரு நபரிடத்துல 612 கிராம் வெள்ளி நாணயம் அளவு மதிப்பீட்டு அளவுக்கு பணம் இருக்குது. இன்னைக்கு என்ன ரேட்டு? 295 ரூபாய் வெள்ளியோட ரேட்டு. 612 இன்டு 295 1,80,000 ரூபாய் ஒரு நபர்கிட்ட இருக்குதுன்னா நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ்ல அல்லது நம்மளுடைய அசட் என்பது 1,80,000 ரூபாய் இருந்துச்சுன்னா அவரு ஜக்காத்து கொடுக்க வேண்டும். எத்தனை? 2.5% கொடுத்தே ஆக வேண்டும். 11 சவரன் நகை இருந்தா நகைக்கு ஜக்காத்து கணக்கு தனி. 612 கிராம் வெள்ளி இருந்தா அதுக்கு ஜக்காத்து கணக்கு தனி. இவர் வெள்ளியோ நகையோ இவர்கிட்ட இல்ல, ஆனா 1,80,000 ரூபாய் 612 கிராம் வெள்ளி நாணயம் அளவுக்கு மதிப்பீட்டு அளவுக்கு இவர்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா 1,80,000 ரூபாய் இருந்துச்சுன்னா இவரு கண்டிப்பா ஜக்காத்து கொடுத்தே ஆக வேண்டும். இவரு ஜக்காத்து கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் பிடுங்கிக் கொள்வான். ஒன்று நோயை கொடுப்பான். இவருக்கு அல்ல, சந்ததியை தாண்டியும் குழந்தையின்மை, சந்ததியை தாண்டியும் ஹேண்டிகேப்பான குழந்தைகள், சந்ததியை தாண்டியும் ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்படி எல்லாம் அல்லாஹ் கொடுத்து தான் கொடுத்த பொருளாதாரத்தை பிடுங்காமல் அல்லாஹ் வைக்க மாட்டான். வல்ல ஜல்லஷானஹு வ தஆலா நம் பொருளாதாரத்துக்கு நிறைவேற ஜக்காத்து கொடுக்கின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். அன்பார்ந்த ஜமாத்தாருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்ம எல்லாம் அறிகின்ற ஒரு செய்தி, நம்முடைய மஸ்ஜிதிலே கட்டிட பணி நிறைய நடந்து கொண்டு இருக்கின்றது. நிறைய தேவைகள் பொருளாதார ரீதியாக, பொருள் ரீதியாக, உதாரணத்துக்கு சொன்ன டைல்ஸினுடைய விஷயம், இதுவெல்லாம் இருக்கின்றது. நம்ம எல்லாம் பரக்கத்து பொருந்திய 1க்கு 70 அல்ல நன்மை கொடுக்கின்ற ரமலானுடைய மாதத்திலே இருக்கின்றோம். எங்கேயும் அல்ல, நாம் தொழுகின்ற நம்முடைய மஸ்ஜித், நாம் வசிக்கின்ற நம்முடைய மஹல்லாவுடைய பள்ளி கட்டுமான பணி நடக்கிறது என்றால் நாம் எல்லாம் உறுதிமொழி எடுக்க வேண்டும். இங்க இருந்தெல்லாம் பக்கத்துல எங்கேயும் போக கூடாது. இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். நம்ம மஹல்லால நம்ம இருக்கும்போது நம்ம ஏன் வெளியே போகணும்? நம்ம மஹல்லாவுக்கு நம்ம தான் முன்னுரிமை கொடுக்கணும். தான் வீட்டுக்கு தான் செய்யலைன்னா பேர் வந்து செய்வது என்னங்க? நம்ம செய்யணும் முன்வர வேண்டும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, விரைவாக நடந்து முடிய வேண்டும் என்று உங்களுடைய தனிப்பட்ட துவாக்களிலும் சேர்த்துக் கொள்ளுங்கள். ரமலானுடைய மாதம் துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகின்ற மாதமாக இருக்கின்றது. தனிப்பட்ட தஹஜ்ஜத், தராவீஹ், ஃபரதாக்கப்பட்ட தொழுகைகள் இதெல்லாம் தொழுத பிறகு தனிப்பட்ட முறையிலே நம் மஸ்ஜிதை எப்போதும் ஆபாதாக வேண்டும். தொழுகைகள் நடைபெற வேண்டும், மதரசாக்கள் நடைபெற வேண்டும். இந்த மஸ்ஜிதிலிருந்து பல லட்சம் மாணவர்கள் வெளியாக வேண்டும். குர்ஆனுடைய சத்தம் எப்பயும் கேட்க வேண்டும். அதற்கான எல்லா வசதிகளையும் நாம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற ஒரு நன்னோக்கத்தோடு தான் இந்த பணி நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. தங்களால் முடிந்த பொருளாதார உதவியை தாராளமாக நம் மஸ்ஜிதுக்கு செய்யும்படி மிக்க பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொழுத பிறகு நம் பள்ளிக்காக வேண்டி வசூலிக்கப்படும். நாம் எல்லாம் தாராளமாக செய்ய வேண்டும். கொண்டு வரவில்லை என்றாலும் இதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று ஒவ்வொருவரும் தகுந்த நிர்வாகிகளிடத்திலே பேசி அதன் மீது பொறுப்பேற்றுக் கொள்ளுமாறு மிக்க பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத் தொழாதவங்க சுன்னத் தொழுது கொள்ளும்.